குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தோல் நோய், தோல் வியாதின்னு சொல்றாங்க இல்லையா. சாதாரண மாசு, மங்கு, கருவளையம் அதில் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் தோல் நோய் வரைக்கும் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் நோயின்றதே கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதிகமாக மக்கள் டாக்டரை நாடி போறாங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் போறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த தோல் நோய் அதிகரிக்க காரணம் என்ன? பொல்யூஷனா இல்லை வேற ஏதாவது காரணமா? இதற்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னுடைய முன்னோர்கள் நிறைய மருத்துவம் பார்த்தவர்கள் தான். அதுல அந்த மருத்துவ ஜோதிட குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ இப்ப கலியுகத்துல என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அப்ப எழுதி வச்சிருக்காங்கன்றத படிக்க 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 எனக்கு அப்படியே தலை சுத்துது. ஏன்னா அப்ப நிலபூதம் அழியுதுன்றதினுடைய எக்ஸாம்பிள் என்னன்னா, செரிக்காம இருக்கிறது, பசி எடுக்காம இருக்கிறது. இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான். செரிக்காது, பசி எடுக்காது, தண்ணீர் குடிக்க தோணாது. இது மூணுமே ஆகாய பூதம் அதிகமாக இருப்பதினுடைய உணர்வு. இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா, அருமையா சொன்னீங்க. ஏன்னா தோல் நோய், தோல் வியாதி, சொரியாசிஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. வெளியில போக முடியாது, நிறைய உபாதைகள் அவங்களுக்கு இருக்கும். மருத்துவ ரீதியாகவும் என்ன பிரச்சனை, என்ன உணவு எடுக்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஜாதக ரீதியாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4 to 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் வீட்டு வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி. ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும். நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை அன்றாட லைஃப்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தோல் நோய், தோல் வியாதின்னு சொல்றாங்க இல்லையா. சாதாரண மாசு, மங்கு, கருவளையம் அதில் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் தோல் நோய் வரைக்கும் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் நோயின்றதே கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதிகமாக மக்கள் டாக்டரை நாடி போறாங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் போறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த தோல் நோய் அதிகரிக்க காரணம் என்ன? பொல்யூஷனா இல்லை வேற ஏதாவது காரணமா? இதற்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? பொதுவாக நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னுடைய முன்னோர்கள் நிறைய மருத்துவம் பார்த்தவர்கள் தான். அதில் அந்த மருத்துவ ஜோதிட குறிப்புகளெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ இப்போ கலியுகத்தில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அப்போ எழுதி வச்சுருக்காங்கன்றத படிக்க 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 எனக்கு அப்படியே தலை சுத்துது. ஏன்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் வரும்ன்றதை அப்பவே எழுதியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்றதையும் எழுதியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நான் மக்களுக்கு இவ்வளோ தெளிவா இதனுடைய ஆணிவேர் என்னன்றதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது. முன்னோர்கள் தான் இதற்கு மெயினான ஒரு காரணம். இதுல ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன்னா, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுல பஞ்சபூதத்தால் நிரப்பப்பட்டதுதான் நம்மளுடைய உடம்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மருத்துவ ஜோதிடமும் சித்த வைத்தியத்திலும் இந்த பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு நோயினுடைய அறிகுறிகள் கண்டறியப்படுகிறது. எந்த பூதம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதற்கு பெயர் தான் நோய். ஓகேவா? இப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா, இப்ப உடம்புல சதை பகுதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்ப கண் பகுதியை நெருப்பு தத்துவம்னு சொல்றோம். வாயில நீர், உமிழ்நீர் சுரக்குது, இது நீர் தத்துவம். பஞ்சபூதத்துல நீர் தத்துவம் எப்படி இருக்குன்றத வாய் வழியாக குறிப்பிடுவார்கள். அதே போல பாத்தீங்கன்னா காற்று தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த மூக்கின் வழியாக செக் பண்ணுவாங்க. ஆகாய தத்துவம் என்பது காதுகளின் வழியில் செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நிலத்தத்துவம் என்பது நம்மளுடைய தோல் சதை பகுதிகளினுடைய வெளிப்பாடு. பஞ்சபூதம் நம்ம உடம்பு, அதுல நிலபூதத்தை குறிக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய தோல் சதை. இந்த பகுதி தான் நிலபூதத்தின் வெளிப்பாடாக சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ மண்ணுக்குள்ள எல்லா சத்துக்களும் இருக்கு இல்லையா, ஆமா. இப்போ அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை வைத்துதான் அந்த மண்ணிலிருந்து வளரக்கூடிய தாவரத்தினுடைய செழிப்பை நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ள என்ன உணவுகள் சாப்பிடுறோம், அந்த சாப்பிட்ட சாப்பாடு நம்ம உடம்பு எடுத்திருக்கா எடுத்திருக்கலையா என்பதை ஒருவருடைய தோல் ஆரோக்கியத்தையும் ஒருவருடைய உடல் அழகினுடைய ஆரோக்கியத்தையும் வச்சு நம்மளால கண்டறிய முடியும். அதுதான் உள்ள எடுத்துக்கிற ஃபுட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியில ஸ்கின்னாக மஸ்லா என்ன பண்ணுதுன்னா வெளியே வருது. அப்போ இந்த இடத்துல உணவும் நிலபூதமும் இதற்கு என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த உணவுகளை வந்து செரித்து இழுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா சிறுகுடலுக்கு இருக்கிறது. சிறுகுடலுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த சிறுகுடல் வந்து எந்த பூதத்தின் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாய பூதத்தினுடைய தொடர்புடையது. இந்த ஆகாய பூதம் சமநிலையில் இல்லை என்றால் இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப நெருப்புக்கு நீர் எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல நிலத்திற்கு ஆகாய பூதம் எதிரி. நிலத்துக்கு எந்த பூதம் எதிரி? ஆகாய பூதம் எதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நன்மை தீமை. இப்ப நம்ம வந்து பிறக்கிறோம், பிறக்கும் பொழுது இறக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உடல் வந்து பூமியிலேயே தங்கி விடுகிறது. நம்ம எங்க போறோம் இறந்ததுக்கு பிறகு? ஆகாயத்துக்கு போறோம். அங்க போறது ஆன்மா. அங்க அப்போ வந்து உடம்பு வந்து பூமியில இருக்குது, ஆன்மா வந்து ஆகாயத்துக்கு போகுது. அப்போ பிறப்பு என்பது இந்த இடத்துல பூமியை குறிக்கும், இறப்பு என்பது எதை குறிக்குது? ஆகாயத்தை குறிக்குது. அப்ப நல்ல ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணுமா, ஆகாய பூதம் ஒருவருக்கு அதிகமாக வேலை செய்தால் அவர்களுக்கு வரக்கூடிய நோயின் பெயர் தான் தோல் நோய், சொரியாசிஸ். ஆகாய பூதம் வேலை செய்யறவர்களுக்கு வரக்கூடிய நோய்களினுடைய தாக்கம். அப்ப ஆகாய பூதம் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னா ஆகாய பூதத்தை ரொம்ப அதிகப்படுத்திட்டா என்ன நடக்கும்? நிலபூதம் அழியும் இல்லையா? ஏன்னா ஒன்றை இயக்க ஒன்று வலுவிழக்கும். இதுதான் யதார்த்தமான ஒன்று. ஒன்றை பெறணும்னா ஒன்றை என்ன பண்ணியாகணும்? இழந்தாகணும். அப்ப ஆகாய பூதம் அதிகமாக கூடிய நபர்களுக்கு நிலபூதம் அழிஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நிலபூதம் அழியுதுன்றதினுடைய எக்ஸாம்பிள் என்னன்னா செரிக்காம இருக்கிறது, பசி எடுக்காம இருக்கிறது. இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான். செரிக்காது, பசி எடுக்காது, தண்ணீர் குடிக்க தோணாது. இது மூணுமே ஆகாய பூதம் அதிகமாக இருப்பதினுடைய உணர்வு. இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா எப்பொழுதுமே மேல பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற குணம். நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறது. இவங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓவர் திங்க்னு. இந்த ஓவர் திங்க்கும் ஓவர் ஸ்பீச்சும் தோல் நோய்களுடைய அடிப்படை குணம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க ஆகாய பூதம் யாருக்கெல்லாம் அதிகமா வேலை செய்யுதோ இவங்களுக்கு எல்லாமே இரவு நேரத்துல மட்டும்தான் பசிக்கும். எப்ப பசிக்கும்? இரவுல மட்டும்தான் பசிக்கும். ஆகாய பூதம் அதிகமாறவங்க தான் இரவுல தூங்க மாட்டாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஆகாய பூதத்திற்கு எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா நிலபூதம். இப்ப நிலபூதம் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆகாய பூதம் வந்து குறைஞ்சிரும், சமநிலையில வந்துடும். இப்ப அது நம்ம வீட்டோடைய எந்த பகுதின்னு எடுத்து பார்த்தோம்னா வீட்டோடைய தென்மேற்கு. இந்த தென்மேற்கு பகுதி என்பதை மண் தத்துவம்னு சொல்லுவோம். அந்த மண் தத்துவத்துல தென்மேற்கு பகுதியில போர்வெல்லோ கழிவறையோ, தென்மேற்கு பகுதியில ரோடோ வீதி தாக்கமோ, அல்லது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு இருக்கவங்க வீட்டுலதான் என்ன இருக்குன்னா தோல் நோயாளிகளும் சொரியாசிஸ் நோயாளிகளும் இருக்காங்க. இப்ப ஆகாய பூதத்துடைய இம்பேலன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் தெரியும்னா தலையின் பொடுகின் அடிப்படையில் தெரியும். அதுல முக்கியமா ஆகாய பூதம் நமக்கு எங்க வேலை செய்யுதுன்னா தலையுடைய பின்பக்கம், காதுகளுடைய மடல்கள், மூக்கு பகுதி, இங்க எல்லாத்துலயுமே என்ன ஆகும்னா முதல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வரும். அதே போல வந்து தோல் வந்து உலர்ந்து 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 உரிய ஆரம்பிக்கும். இது வந்து நிலபூதம் கெட்டு போயிருக்குன்றதினுடைய அடையாளம். ஏன் கெட்டு போச்சு? ஆகாய பூதம் அதிகமானதுனால இது இங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றை இயக்குனா ஒண்ணு அழியும்ல. அப்ப அங்க உள்ள என்ன ஆகுதுன்னா அந்த சிறுகுடல் இருக்கு இல்லையா, அது படாத பாடுபடுதுன்னு அர்த்தம். அந்த சிறுகுடல்ல என்ன இருக்குதுன்னா நிறைய கழிவுகள் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆகாய பூதம் அதிகமா இருக்கவங்க எந்த உணவு தெரியுமா அதிகமா விரும்புவாங்க? சிக்கன், முட்டை, மைதா, அதே போல வந்து இரவு நேரத்துல அதிகப்படியான காரம், அதே போல அதிகப்படியான மசாலா இல்லைன்னா எனக்கு உள்ளேயே இறங்காது அப்படின்ற கேரக்டர் உள்ளவங்க ஆகாய பூதம் ரொம்ப அதிகமா வேலை செய்யறவங்கம்மா. இது எல்லாம் நைட்ல தான் கேட்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஆகாய பூதம் அதிகமா வேலை செய்யுதுன்னா
காலையில சூரிய உதயத்தில் தான் தூக்கம் வரும். எத்தனை உதயத்துல தூக்கம் காலையில தான் வரும்? வரும். சூரிய உதயத்தில் தான் தூக்கம் வரும். நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சிருப்பாங்க. வச்சிட்டு இருப்பாங்க. 6ல இருந்து பகல் முழுக்க தான் தூங்க ஆரம்பிப்பாங்க. காலை உணவு ஏதாவது ஒரு வழியில் இவங்கள் நினைத்தால் கூட சாப்பிட முடியாது. நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவேன், நைட்டு ஹெவியா சாப்பிடுவேன். இந்த ஒரு கேரக்டர் போதும் இவங்களுக்கு ஆகாய பூதம் அதிகமா இருக்கு, நிலபூதம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ல. இது பெண்களுக்கு இந்த விதம் என்ன கொடுக்குதுன்னா, தோல் நோயிலிருந்து, தைராய்டிலிருந்து, கருமுட்டை வளர்ச்சியிலிருந்து தடுக்குது. ஆண்களுக்கு சுத்தமா ஆண்மை குறைவு கொடுத்துருது. இதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அப்போ ஒரு இந்த இந்த ஆகாய பூதம் அதிகமாக என்ன ஆயிடும்னா, கோபம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். இன்னொருத்தவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற குணம் வந்து ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிடும். சந்தேக உணர்வு ஏகப்பட்டது வரும். இந்த சந்தேகத்தாலேயே சாகடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த உணர்வு என்ன ஆயிடும்னா ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடும். இவங்க கிட்ட வந்து ஒரு ஹெல்த்தான டயட்டே இருக்காது. இப்ப இது என்ன நடக்கும்னா, சும்மா போய் சொரன்னா கூட நாய் குறைப்பது போன்ற இவங்க பேச்சுவார்த்தையில குறைப்பாங்க. இவங்க தான் தூக்கு மாட்டிக்கிறேன், எங்கேயாவது குதிச்சிடலான்னு தோணுது, பஸ்ல போய் தன்னை மோதிக்கலான்னு தோணுது. இவங்க காதல் தோல்வி அதிகம் உள்ளவர்கள், உறவு தோல்வி அதிகம் உள்ளவர்கள். இந்த ஆகாய பூதை ஒருத்தவங்களை அடிக்கிற குணம் இருக்குல்ல, கோபம் வந்தாலே சடார்னு ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, இல்ல கை ஓங்குறது. இந்த குணம் ஒருத்தருக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஆகாய பூதம் அதிகமா இருக்கும். அவர்கிட்ட செக் பண்ணி பாருங்க, அவர்கிட்ட சொரியாசிஸ், ஸ்கின் பிரச்சனையும் தலையில இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே படிப்படியா உடம்புல நெஞ்சு பகுதி, கை, மூட்டுகள், இந்த இடத்துல எல்லாம் அது பரவ ஆரம்பிக்கும். இது பரவ ஆரம்பிக்க இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, வாழ்க்கை எதையுமே அனுபவிக்கவே முடியாது. மூளை சம்பந்தப்பட்டு வேலை கொடுப்பவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை உறுதிமா. இவங்களுக்கு வந்து இது வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்றதை தவிர, இதுக்கு வந்து திங்கிங்கை குறைக்கிறத தவிர இதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இந்த சொரியாசிஸ் ஆகாய பூதம் எப்ப தெரியுமா ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும்? அது ரொம்ப அதிகமாகிறதுக்கு இந்த நோய்களுடைய தாக்கம் ஒருத்தவங்களுக்கு தோல்ல வெளிப்படுதுன்னா, கிட்டத்தட்ட 5 வருடம் வந்து அந்த உடம்பு அதுக்காக கஷ்டப்படும். 5 வருடமா கஷ்டப்பட்டு 6வது வருடத்தால லிவரால எந்த நச்சையுமே வெளியேற்ற முடியாது. ஏன்னா ஆகாய பூதம் வேலை செய்யறப்ப நிலபூதத்துக்குரிய உறுப்பு எல்லாம் கெட்டு போயிடும். அந்த நிலபூதத்திற்குரிய பிரதான உறுப்பு கல்லீரல், இது அடி வாங்கியிருக்கும். அப்ப அந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல நச்சுக்கள் எல்லாம் பிரிக்கிறது. அந்த பிரிக்கிற வேலை அது ஸ்டாப் பண்ணிடும். அப்படியே அது என்ன ஆயிடும்னா, பிளட்ல அந்த நச்சுக்கள் எல்லாம் போயிடும். அந்த பிளட்ல போறது அப்படியே ஸ்கின்ன லேயரா என்ன பண்ணிடும்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். சோ உடம்புல இருந்து என்னன்னா, தானாக கழிவுகளை வெளியேற்ற முடியாத நிலையில உங்க உடம்பு இருக்கு. அதனால அந்த உடல் வேற வழி இல்லாம ஸ்கின் வழியாகவும் தலை வழியாகவும் வெளியேற்றுது. இதுதான் சொரியாசிஸ், தோல் நோய் என்ற பிரச்சனை. அப்ப தோல் நோய் எந்த வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆகாய பூதத்தினுடைய இம்பேலன்ஸ் தான் காரணம். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நிலபூதத்தை திரும்ப கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய சிறுகுடல் இருக்கு தெரியுமா, அந்த சிறுகுடலை வந்து கிளீன் பண்றதுதான். அப்ப சிறுகுடலை கிளீன் பண்ணா ஒரே ஒரு வழி, விளக்கெண்ணெய் குடிக்கிறது மட்டும்தான், வேற ஆப்ஷனே இல்லை. அந்த சிறுகுடல்ல அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது இல்லையா, அதை திரும்ப நம்ம கொண்டு வரணும். இதை கொடுத்தது பேரு தான் பட்டர் மில்க் அப்படின்னு சொல்ற மோர். இப்பதானே நம்ம எல்லாம் டீசெண்டா தண்ணி, மினரல் வாட்டர் கொடுக்கிறோம். அன்னைக்கு எல்லாமே மோர் தான் கொடுப்பாங்க. சரியா? இந்த மோர் கொடுக்கறதும் சிறுகுடலுக்கும் நல்லது. பழைய சாத நீராகாரம் அதுவும் சிறுகுடலுக்கும் நல்லது. நெய் வெறும் வயிற்றுல சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கும் சிறுகுடலுக்கும் நல்லது. நீர் காய்கறிகளுக்கும் சிறுகுடலுக்கும் நல்லது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஆகாய பூதம் அதிகமா இருக்கவங்களுக்கு உடம்பு நிலபூதம் கரெக்டா வேலை செய்யாது இல்லையா. நிலபூதம் வேலை செய்யாத போது அவங்க உடம்புல அக்னி குறைஞ்சிருக்கும். அக்னி குறையும் பொழுது எதுவுமே செரிக்காது. அப்ப செரிக்காத போது குறைந்த நேரத்துல செரிக்கிற உணவுகளை கொடுத்தா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உடம்புல தோல் நோய் படிப்படியா குறையும். இன்னும் ஒண்ணு, இது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, இந்த இரவு நேரத்துல தூக்கம் இல்லைன்னா உடம்புல வெயிட் போட ஆரம்பிக்கும். தோல் நோய் பிரச்சனையினுடைய அடுத்த கட்ட நகர்வு வெயிட் தான். இது குறையணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அசைவ உணவை சுத்தமா தவிர்த்திடணும். அசைவ உணவை வெறுத்துடணும். ஏன்னா அசைவ உணவு செரிக்கும் காலம் அதிகம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தோல் நல்லா இருக்கணும்னா புரோட்டீன் சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிடுறாங்க. ஆனா சித்தால அப்படி இல்ல.
சித்தா பொறுத்தளவுல ஆகாய பூதத்தினுடைய இம்பேலன்ஸ் தான் தோல் நோய் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல புரதச்சத்துக்கள்னு கொண்டல் கடலை சாப்பிட்டா கூட செரிக்காது. இப்ப இங்க புரதச்சத்துக்கு வேலையே இல்ல. புரதம் வந்து சீக்கிரமா செரிக்காது. எந்த சத்துக்கு அதிகம் ஒர்க்குன்னா நார் சத்துக்கு தான் அதிக வேலை இருக்கு. அப்ப வந்து பழங்கள், அந்த பழத்துல முதற்கொண்டு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ள பழம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பேரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், அதுவும் பூவம் பழம். ஏன்னா மத்த பழத்தை சாப்பிட்டா காத்து அதிகமாயிடும். வெறும் பூவம் பழம் இதை சாப்பிட்டுட்டு நெய் சாப்பிட்டு மோர் சாப்பிட்டு, கீரை கூட இவங்களுக்கு செரிக்காது, கீரையை கூட சூப்பா போட்டு குடிக்கணும், கீரையை கூட சாறு எடுத்து குடிக்கணும். இப்படி பண்ணும் பொழுதும் அருகம்புல் ஜூஸ் குடிக்கும் பொழுதும் அந்த பிசு பிசுப்பா என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடணுமா. அந்த உடம்பு உள்ள என்ன இருக்குன்னா ட்ரை ஆகி தவிக்குது, ஆயிடுச்சு. அந்த சிறுகுடல் வந்து கெட்டு போய் இப்படி ஒட்டி போயிருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேலன்ஸ் பண்ணணும். தண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணும். அந்த தண்ணியில வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி போடுறது, ஆரஞ்சு ஜூஸ் நிறைய குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் சித்த மருத்துவத்துல முதல்ல நோய்க்கு காரணம் ஆகாயபூதம் அதிகமாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கழிவு நீக்க சிகிச்சைன்னு எனிமா தான் கொடுப்பாங்க. அது கிளீன் ஆனதுக்கு பிறகுதான். இன்னும் ஆயுர்வேதால போனா முதல்ல ஒரு வாரம் ஃபுல்லா நெய் மட்டும் தான் ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. ஏன்னா வயிறுக்குள்ள இருக்கிறது எல்லாம் கிளீன் ஆகி வெளியே வரும்போதுதான் அதுக்கு அடுத்து. இதைதான் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்னு சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் நான் வந்து மருத்துவர் இல்லை, ஆனா மருத்துவ ஜோதிடத்தில் இவ்வளவு இருக்குது. மருத்துவ ஜோதிடத்துல எந்த டைம்ல என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும், எந்த பூதத்துக்கு எந்த பிரச்சனை அப்படின்றத பத்தின விஷயங்கள் தான் சொல்றேன். அதுக்காக என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் தூக்கிட்டு வந்துட வேண்டாம். ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ண முடியும்னா நோய் கண்டறிய முடியும், அதை குறைக்கும் காலம் சொல்ல முடியும், அதற்கு தெய்வ வழிபாட சொல்ல முடியும். ஆனா தீர்வு மருத்துவர்கிட்ட தான் இருக்கு. இது வந்து ஒரு பொது பலன். அப்ப இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். இதை வந்து மக்கள் யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த தோல் நோய்க்கும் புரோட்டீனுக்கும் சம்பந்தம் இல்லை, சைவத்திலும் இல்லை, அசைவத்திலும் இல்லை. தோல் நோய்க்கும் நார்ச்சத்துக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்க பசிக்குது சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே சிரிக்கிற குணம் வந்துடும். சிரிக்கிற குணம் வந்தாலே தோல் நோய் சீக்கிரமா சரியாயிடும். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில் அப்படின்னா நம்ம சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் பஞ்சபூத ஸ்தலத்துல நிலபூதத்திற்குரிய ஸ்தலம். அந்த அம்பாள் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கோமதி. கோ என்றால் அரசி என்று பொருள், மதி என்றால் சந்திரன் என்று பொருள். இப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோம்னா, இங்க அம்பாளுடைய சன்னதிக்கு பக்கத்துல புற்றுமண் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த புற்று மண்ணை உடல்ல தேய்த்து குளிக்கும் பொழுது, மண்ணுனாலே நிலத்தத்துவம் தானே, அங்க பிரசாதமே மண்ணுதான். அந்த மண் குளியல்னு ஒண்ணு சொல்றோம்ல, அது நிலபூதத்தை பேலன்ஸ் பண்றதுதான். அந்த மண் குளியல், அந்த நம்ம குளிக்க 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 நம்ம ஆகாய பூதத்திலிருந்து என்ன ஆயிடும்னா விடுபடுறோம். திருநெல்வேலி வட்டாரத்துல கோமதி அம்மாவை டாக்டர்னு சொல்றாங்க. ஏன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்றவங்க அந்த அம்மா தான். அப்ப இந்த ஆகாய பூதம் வேலை செஞ்சா பாதி பேருக்கு திருமண வாழ்க்கை கெட்டு போயிடும். அந்த அம்மா கழுத்துல பாத்தீங்கன்னா தாலி தான் பிடிக்கும். கோமதி அம்மாவுக்கு தாலினா ரொம்ப உயிர். அததான் ஆடி தபசாக அந்த அம்பாளுக்கு நிறைய கொண்டாடுவாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நிலபூதம் அதிகமாக கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அம்பாளுடைய பாதத்தில் பூமியை நோக்கி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை. அப்ப கோமதி அம்மனையும் நிலபூதத்தையும் அதிகமா வழிபட சூப்பரா நமக்கு நல்லா இருக்கும். அதனால தோல் நோய் உள்ளவர்கள், சொரியாசிஸ் நோய் உள்ளவர்கள் கோமதி தாயாரினுடைய திருவடியில் சரணாகதி அடையுங்கள். ஆகாய பூதத்தை கட்டுப்படுத்துங்க, அசைவ உணவை தவிருங்க, புரோட்டீன் எடுக்காதீங்க, நார்ச்சத்தை எடுங்க. புரோட்டீனை வந்து வீகன் புரோட்டீன்னு ஒரு பவுடர் கிடைக்குது, அதை சாப்பிடுங்க. யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாய முத்திரை பண்ணுங்க. இந்த ஆகாய முத்திரை அப்படின்றது ஆகாய பூதத்தை சமநிலைப்படுத்துவது. தோல் நோய் என்பது எடுத்துக்கிட்டோம்னா அது ஒவ்வொருத்தருடைய எமோஷனல் மன பலகீனம், தோல்வியின் வெளிப்பாடு. இது வந்து பரம்பரை அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுதான். இப்ப ஆகாய பூதம் கெட்டு போனவங்க எந்த குடும்பம் தெரியுமா? எந்த வீட்டில் கருக்கலைப்பு நடந்திருக்கிறதோ அந்த வீட்டில் தோல் நோய் வரும். எந்த வீட்டில் அதிகப்படியான மரத்தை வெட்டி வியாபாரம் செய்தார்களோ அவர்களுக்கு தோல் நோய் கட்டாயம் வரும். கோபத்தில் வந்து செடி கொடிகளை வந்து ஒடித்து எறிபவர்களுடைய கேரக்டருக்கு தோல் நோய் என்பது வரும். சோ செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் நீர் ஊற்றினால் புத பகவான் மகிழ்வார். நிறைய செடிகள் வைக்கும் பொழுது நிலபூதம் வசியமாகும். நீங்க நல்லா இருக்கணும்னா நிறைய செடிகள் வைங்க, நிறைய மரங்கள் வைங்க. தோல் நோய் வந்து 48 நாள் 48 மரங்கள் 48 பொது இடத்துல வச்சு நீர் ஊற்றி பாருங்க. உங்க தோல் நோய் குறையலன்னா அதுக்கு நான் பொறுப்பு.
இத்தனை மருத்துவம் பார்த்து எனக்கு தோல் நோயே சரியாகலன்றவங்க மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுற பழக்கத்தை மட்டும் தொடங்கி பாருங்க. உங்களால ஒரு மரம் வேரூன்றி நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க பூமி தாயினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று விட்டீர்கள். பூமி தாயின் ஆசீர்வாதம் கிடைத்ததனால் உங்கள் தோல் நோய் முழுமையாக சரியாகும். அதுக்கு ஒரு முறை சங்கரன் கோவில் போயிட்டு கோமதி தாயை சரணாகதி அடைந்து புற்றுமண்ணை எடுத்து வந்து குளிச்சு பாருங்க. தீராத நோயும் தீரும், மாற்றாத விதியையும் மாற்ற முடியும். இதுதான் நான் அனுபவத்துல கண்டுபிடிச்சது. இன்னைக்கு ஆகாய பூதம் ஏன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, குறுகிய காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை அடைய முடியலன்ற டென்ஷன், ப்ரெஷர், கம்பாரிசன் கேரக்டர், ஐடி ப்ரொஃபஷனல், இப்படி வாழ்வியல் முறையே இரவு நேர பொறுப்பாக மாறிவிட்டதுனால குறுகிய காலத்துல எல்லாத்தையுமே சவாலா சமாளிக்கக்கூடிய நிர்பந்தம் மனித குலத்திற்கு ஏற்பட்டு இருக்கிறதுனால் அந்த நோய்களுடைய தாக்கமும் என்ன ஆகிடுச்சு, அதிகமாகிவிட்டது என்பது பொருள். இதனுடைய ஆணிவேரை தெரிந்து கொண்டால் எல்லாம் மாறும். இதுதான் உண்மை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா தோல் நோய், தோல் வியாதி, சொரியாசிஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. வெளியில போக முடியாது, நிறைய உபாதைகள் அவங்களுக்கு வந்து இருக்கும். மருத்துவ ரீதியாகவும் என்ன பிரச்சனை, என்ன உணவு எடுக்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஜாதக ரீதியாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமான பதிவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப அருமையா எளிமையா சொல்லி கொடுத்ததற்கு நிறைய பேர் ஒரு ஷர்ட் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா கழட்டுறதுக்கு யோசிப்பாங்க. ரொம்ப கொடுமையானது தோல் நோய். தாழ்வு மனப்பான்மை அதிகம் தருவது அனைத்துமே மாறும். நிச்சயமா இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே இதை அழகா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், நேர்லயும் சந்திக்கலாம். வாஸ்து ரீதியான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எளிமையா தீர்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4 to 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் வீட்டு வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க.